வணக்கம். காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? கிளைமேட்டிங்கில் சில்லுன்னு இருக்கிறது தான். ஓகேவா? ஒரு பெரியவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கிராமத்துக்கார் பல்வலி ஓவராக இருக்குது. அவர் அப்படியே போகும்போது ஒரு பல் டாக்டரை பார்க்குறாரு. போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு, எனக்கு ரொம்ப பல்வலியாக இருக்குது, இந்த பல்லை எடுத்துட்டா நல்லாயிருக்கும் போலுன்னு அவரும் டாக்டர் செக் பண்ணுறாரு. பார்த்துட்டு இந்த கடாப்பல் எடுத்துட்டா நல்லாயிடும் அண்டார். சரி, எவ்வளோ ஆகும்? கொஞ்சம் செலவாகுமே. எவ்வளோ ஆகும்? குறைஞ்சது 2000 ஆகும். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், நான் கிராமத்துக்காரங்க. இல்லைப்பா, அதில் ஒன்றும் கம்மி பண்ணுறது வேணால் 100 200 கம்மி பண்ணிக்கலாம், அவ்வளோதான்றது. சரி, அது கம்மி என்ன பண்ணுங்களேன், இப்போது வலி இல்லாமல் இருக்குதுன்னு. நான் சில மயக்க மருந்துலாம் இன்ஜெக்ஷன் பண்ணி தான் அந்த பல்லை எடுக்கணும், அதுதான் அந்த ரேட்டுன்னாரு. எனக்கு மயக்க ஊசிலாம் போடாதீங்க, அப்படியே எடுத்துருங்க இந்த பல்லை, ரொம்ப இதுவாகுதுன்னு. நீ தாங்க மாட்டேன்னு. நான் எல்லாம் தாங்க, நான் கிராமத்துக்காரன், நான் எவ்வளோ வேணாலும் தாங்குவேன். மயக்க ஊசி போடாமல் எடுத்து எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் நான் சொன்னேன், மயக்க ஊசி போடலன்னா 500 இருந்தால் போதுங்க. அப்போ அந்த 500 எடுத்துட்டு அவர் போயிட்டார். அவர் போயிடல, பல்லை பிடிக்கிட்டு உக்காந்துட்டார். இந்த டாக்டருக்கு பல்லை எடுத்தா இருப்பார். அவருக்கு ஒரே ஆச்சரியம், ரொம்ப வலிக்குமே, இந்த கிராமத்துக்காரன் அசால்ட்டாக உக்காந்துருக்கானுன்ட்டு. பெரியவரா, நீங்கள் இருந்தால் 500 நான் திருப்பி கொடுத்துறேன், வலியே இல்லையே, எப்படி நீ தாங்குற, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகுதுங்க. ஏங்க, நான் அதெல்லாம் பார்த்ததுங்க, அதுக்கெல்லாம் ஒன்றும் வலி இல்லை, நீ இனிமேல் எறும்பு கடிக்கிறாமன்னு சொன்னீங்க, அது கூட ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவர் போயிட்டார். இந்த டாக்டர் ஒரே குழப்பம், நம்ம இவ்வளோ நாள் வலியோடு தானே இருக்கோம், ஏன் எப்படி சமாளிக்கிறாந்தாலும் ஒரே குழம்பிட்டே இருந்தார். அன்றைக்கி ஈவினிங்கு இந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட, அதான் டாக்டர்னால் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாமே அப்படி டாக்டர் தானே இருப்பாங்க. அப்படி பேசும்போது இப்போ சொன்னார், இன்றைக்கி ஒருத்தன் வந்தான், ஒரு பெரியவர், பல்லை பிடிங்கிட்டான், ஒரு 11 மணிக்கு வந்து பல்லை பிடுங்கினார். மயக்க ஊசி போட்டால் 2000 ஆகும்னு சொன்னேன், அதான் இன்ஜெக்ஷன் போடுறது. அவர் 500 சீப்பாக ஊசி இல்லாமல் போட்டு போயிட்டாருன்னு. உடனே அப்போ எல்லாம் அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக தான். அப்போ எதற்கு இன்னொரு டாக்டர் கேட்டார், அவரும் பல் டாக்டர். அவர் எப்படி வேலை தகப்பு வேஸ்ட்டு கட்டியிருந்தாரா? ஆமாம். 500 கொடுத்து பல்லை மட்டும் பண்ணிக்கிட்டார். ஆமாம், எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அவர் வலி இல்லாமல் எப்படி எடுத்தார் தெரில அப்படின்ட்டார். அடப்பையன், அவன் தானே என்கிட்ட வந்தான் அந்த ஆள். நான் இன்ஜெக்ஷன் போட்டு வெளியே உக்காருன்னு சொன்னேன், 2000 ஒத்துன்னு வெளியே உக்காருன்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அந்த ஆளை காணோம். நேராக அவங்ககிட்ட பல்ல பிடிக்கிட்டு வந்துடுறேன். அப்போ தான் தெரியுது, கிராமத்துக்கார் நம்ம மெட்ராஸ்காரர் ஈஸாக ஏமாற்றி அவர் வேலையை முடிச்சார். 500 ஊசியும் போட்டுக்கினார், பல்லையும் பிடிக்கிட்டார். ஓகே, இது நல்லா இருந்தால் பாருங்கள், பல் டாக்டர் உஷாராக இருங்க. ஓகேவா? ஜாலியாக எடுத்துப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.